மாண்புமிகு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்துள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்பு தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இயக்கத்தின் சார்பிலே மனமாற வரவேற்றுக் கொள்கிறேன். அரசியல் நிர்ணய சபையிலே அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது எழுந்த விவாதத்தில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எந்த மொழியை உறுதி செய்யலாம் என்ற விவாதத்தின் போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மகத்தான தலைவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் அந்த அவையிலே தமிழ் பேசக்கூடிய பலர் இருந்தாலும் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ததன் அடிப்படையிலே அதன் வழியிலே வந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பில் நாங்களும் அந்த தீர்மானத்தை வழிமொழிகிறோம். உலகில் இருக்கக்கூடிய மிக தொன்மையான மொழிகளாக அறியப்பட்ட கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சீனம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய 6 மொழிகளிலே மூத்த மொழி என்று தமிழ் சிறப்பிக்கப்பட்டு கூறப்படுகிறது. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியே தமிழ்தான் என்று கூறப்படுகிறது. அந்த மொழி உணர்வை சிண்டி பார்க்கக்கூடிய வகையிலே ஒன்றிய அரசு வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும், பல்வேறு இன மக்கள், மொழி பேசக்கூடிய மக்கள், மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாம் வாழக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த நாட்டிலே அவர்களை உணர்வுகளை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலே அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலிலே பாட வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தை ஆதரித்து வழிமொழி அமைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.